ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு குட்ஸ் கிச்சன். கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் கடவுள் ஏதாவது ஒரு வழி பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் ஒரு குட்டி ஸ்டோரி இன்றைக்கி. ஸ்ரீரங்கத்தில் பராசர பட்டர் ஒரு நாள் பிரவர்த்தனம் பண்ணிகிட்டு இருந்தார். அதை ஒரு கல் உடைக்கிற தொழிலாளி கேட்டுட்டு இருந்தார். அந்த அன்னைக்கு அவர் சொன்ன கருத்து, கடவுள் நம்மளை என்றைக்குமே காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தால் அவர் நிச்சயமாக பெருமாள் நமக்கு நல்லது தான் பண்ணுவார், நம்மளை அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட இந்த தொழிலாளி மனசில் நினச்சிக்கிறான், இவர் ரொம்ப ஈஸியாக இதை சொல்லிடுறாரு. ஏன்னா இவருக்கு வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இப்படி பெருமாள் காப்பாற்றுவாருன்னு சொல்லி வேலை எதுவும் செய்யாமல் சும்மா உட்காந்துட்டா யார் நம்மளோட குடும்பத்துக்கு சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவன் தன்னுடைய வேலைக்கு போயிடுறான். அந்த அன்னைக்கு இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஒரு பெரிய ராக், அதை உடைக்கணுங்கிறது தான். எப்படியோ போராடி அவனுடைய அந்த இதெல்லாம் ஆயுதத்தெல்லாம் வச்சு அந்த ராக்கை அப்படியே பாதியாக பிளந்துடுறான். பிளந்த உடனே உள்ளேருந்து ஒரு தேரைனா ஒரு குட்டி ஃப்ராக் மாதிரி ஒன்று, டோடு ஆக்சுவலி, அது குதிச்சு ஓடுது வெளியே. உள்ளே பார்த்தா அந்த ராக்குக்குள்ளே கொஞ்சம் தண்ணி கூட இருக்குது அந்த தேரை குடிக்கிறதுக்காக. இவனுக்கு அதை பார்த்ததும் ஒரே ஆச்சரியம், எப்படிடா இவ்வளோ பெரிய கல்லுக்குள்ளே இந்த தேரை போய் உட்காந்துட்ருக்கு, அது குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் தண்ணி வேறு இருக்குது. சுற்றி சுற்றி பார்க்குறான், அந்த ராக்கில் வேறு எங்கேயும் ஒரு ஓட்டையோ அது உள்ளே போகிறது, தேரை உள்ளே போகிறதுக்கான வழியோ எதுவுமே கிடையாது. அப்போ தான் இவன் கடவுளுடைய மகத்துவத்தை ரியலைஸ் பண்ணுறான். இந்த கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கு கூட எப்படியோ ஒரு உணவளிச்சிருக்காரு இல்லையா? ஸோ அப்போ என்னையுமே பெருமாள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு லேக்கில் போட்டுட்டு போயிடுறான், வேலை எதுவும் செய்யாமல். அவன் வீட்டுக்கு போனதும் மனைவி கேட்குறாங்க, நீ என்ன வேலைக்கு போகாமல் இங்கே வந்துட்டியே அப்படின்னுட்டு. அவன் ரொம்ப நம்பிக்கையோடு எல்லாத்தையும் பெருமாள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறான். இவன் தினக்கூலி வாங்குகிற ஒரு சாதாரண ஆள் தானே. இவன் பணம் கொடுக்கலன்னா எதை வச்சு சமைக்கிறதுன்னு சொல்லி ஒய்ஃப் ரொம்ப யோசிக்கிறாங்க. அந்த சமயம் கோவிலில் என்ன நடக்குதுன்னா, ரங்கநாதரே அந்த பட்டர் சுவாமிகிட்ட சொல்லிடுறாரு, இன்னிலிருந்து தினம் 3 வேளை எனக்கு வைக்கிற நெய்வேத்தியத்தை அந்த கல் உடைக்கிற தொழிலாளி வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கிலேருந்து அந்த கல் உடைக்கிறவனோட காலம் முழுக்க ரங்கநாதர் கோவில்லேருந்து அவங்க வீட்டுக்கு சாப்பாடு அனுப்பிச்சிடுவாங்களாம். உடனே நம்ம எல்லாரும் கடமையிலேருந்து தவறிட்டு எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்துட்டு இருந்தால் கடவுள் நமக்கு 3 வேளை சாப்பாடு போட்டுருவாருங்கிறது இதுக்கு அர்த்தம் கிடையாது. அன்கண்டிஷ்னல் சரணாகதி வில் ஆல்வேஸ் பி ரிவார்டட் பை காட். அதுதான் இதுலேருந்து டேக்அவே. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.